நமஸ்காரம். முதலில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். பின்னால் எதை சொல்ல வந்தேனோ அதை சொல்லுகிறேன். ஓமானம் ஓமேயம்னு சொல்லுவார்கள். எதை சொல்லி புரிய வைக்கிறோமோ அதை எடுத்துக்காட்டு ஓமானம். எது கடைசியில் விளங்க வேண்டுமோ அதுதான் ஓமேயம். பொதுவாக ஒன்று சொல்வார்கள். ஒரு கம்பெனியில் ஒருத்தர் முதலீடு செய்கிறார்னு வைத்துக் கொள்வோம். அவர் அப்போது ஒன்றை அனுமானித்துக் கொள்ளலாம், அசியூம் பண்ணலாம். இந்த கம்பெனி தாங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டனரோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கம்பெனிக்குன்னு ஒரு மெமரண்டம், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இன்னத்துக்காக அந்த கம்பெனி என்று இருக்கும். அதை அவர்கள் மீறக்கூடாது. அந்த பொருள், அந்த சர்வீஸ் அதைத்தான் பண்ண வேண்டும். அப்படி இருந்தால்தான் முதலீட்டாளர்கள் எதில் பணம் போட்டு இருக்கிறோம்னு அவர்களுக்கு தெரியும். இல்லாவிட்டால் ஓரிடத்தில் போடுவதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் வேற ஏதாவது செய்து கொண்டிருந்தால் அது முதலீட்டாளர்களுக்கு திசை திருப்புதலாகும், ஏமாற்றுதலாகும். அப்படி செய்யக்கூடாது என்று சட்டம் சொல்லும். இது உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும். இது கம்பெனி விஷயமாக பொருளாதாரத்தை பற்றி சொன்னேன். அதுவாவது நிறைய சட்டதிட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன, அரசாங்கம் இருக்கிறது, பார்த்து சொல்லிவிடுவார்கள். அவர்களும் ஒரு காலாண்டுக்கு ஒரு முறை தங்களுடைய முடிவுகளை எல்லாம் வெளியிட்டாக வேண்டும், பார்த்தால் தெரிந்துவிடும். இப்படியெல்லாம் இருக்கிறது. இதே இப்போது வேறொரு துறையில் சொல்லுகிறேன். நாம் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போகிறோம். கர்நாடக சங்கீதம், ஏன் உபன்யாசம், சொற்பொழிவு, நல்ல ஆன்மீக சொற்பொழிவு என்று கேட்க போகிறோம். அந்த விஷயம்தான் அதில் பேசப்பட வேண்டும். அதை மாற்றுவது சரியாக இருக்குமா? இது கர்நாடக சங்கீதம் பழமையானது அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒருத்தர் கேட்க வரும்போது அதில் இதை கலந்தேன் அதை கலந்தேன் என்று சொல்லிவிட்டால், சரி இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கிறதுன்னு அவரும் புரிந்து கொள்வார். அந்த டைல்யூஷனுக்கு மெதுமெதுவாக கேட்பவர்களை தயார்படுத்தி விடுவோம். அன்று இப்படி இருக்காதே, இன்று இப்படி இருக்கிறதே, அது அவ்வளவாக நினைக்க தோணாது. ஏற்கனவே நாம் வாழ்வது கலியுகம். எப்படியெல்லாம் நம் மனம் ஓட பார்க்குமோ ஓடிக்கொண்டிருக்கும். திசைகட்டு ஓடும், தரிகட்டு ஓடும். அந்த சமயத்தில் எது ட்ரெடிஷனலாக இருக்க வேண்டுமோ அதிலேருந்து மாற்றி கேட்பவர்களுடைய மனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் டைல்யூட் பண்ண தொடங்கினால், இந்த டைல்யூட்டட் வெர்ஷன் என்பதே ஆத்தென்டிகேட்டட் வெர்ஷன் ஆகிவிடும். அப்படி செய்யக்கூடாது. முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்க வேண்டும். அதைத்தான் பேச வேண்டும். வேடிக்கைக்காக சொன்னேன், வினோதத்துக்காக சொன்னேன் என்றெல்லாம் சேர்க்க முடியாது. அது பாட்டிலும் முடியாது, பேச்சிலும் முடியாது, எதிலும் முடியாது. ஒருத்தர் நல்ல ஆன்மீக பேச்சு கேட்க வந்திருக்கும் போது இன்னும் பல துறைகள் இருக்கின்றனவே. ஜோக்கு சொல்லுகிறேன், வேடிக்கை பண்ணுகிறேன் என்றெல்லாம் சேர்த்தால் சேர்க்கலாம். அது அத்தோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அரசியல் பேசுவதோ வேற ஏதாவது பேசுவதோ, நாடகங்களை பற்றியோ, இதெல்லாம் சேர்த்தால் இப்படியெல்லாம் பாகவதத்திலோ ராமாயணத்திலோ எழுதப்பட்டிருக்குமா? இல்லை. அங்கிருப்பதை சொல்லத்தானே நாம் வந்தோம். என்ன பாடியிருக்கிறார்களோ அதை பாடத்தானே நாம் வந்தோம். அது நம்ம இஷ்டத்துக்கு மாற்றினோம் என்றால், யார் மூலத்தை எழுதியிருக்கிறாரோ அவருக்கு நாம் உண்மையான தொண்டர்கள் ஆக மாட்டோம். இதற்காகத்தான் நான் எடுத்துக்காட்டை முதலில் சொன்னேன்.
எதில் ஒருத்தர் முதலீடு செய்கிறாரோ அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் நம்பலாம். அவர்கள் செய்யவில்லை என்றால் அது குற்றம். அப்படித்தான் சட்டம் சொல்லுகிறது. அந்த கம்பெனியை அதற்காக மூடலாம்னு வேற சொல்லுவார்கள். அல்ட்ரா வைரஸ் ஒன்று சொல்லுவோம். அவர்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டனரோ அதை மீறிவிட்டார்கள். அது மீறினால் முதலீட்டாளருக்கு உண்மை தெரியாது என்பார்கள். அதே போல அது பாட்டாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், சொற்பொழிவாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், எந்த கலை, அது அத்தனையுமே பக்திக்காகத்தானே. பக்தியை வளர்த்துக் கொள்ளவும் பக்தியை விதைத்துக் கொள்ளவும் ஒருத்தர் அங்கு வருகிறார் என்றால் அது முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதைத்தான் சொல்ல வேண்டும். அதை எத்தனை நேரம் வேண்டுமானாலும் விளக்கலாம், எளிமைப்படுத்தலாமே தவிர எக்காரணம் கொண்டும் மற்ற விஷயங்கள் அதில் கலக்கவே கூடாது, கலக்கக்கூடாது. அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் யார் கேட்பார்கள் என்று தோன்றும். கண்டிப்பாக கேட்பார்கள். அதை சொல்லுவதற்குத்தான் உள்ளோம், அதை பாடுவதற்குத்தான் உள்ளோம், அதை நடிப்பதற்குத்தான் உள்ளோம். ஆனால் இந்த விஷயத்தில் கேட்பவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விஷயங்களை கொடுப்பவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நாம் கற்றுக்கொண்டதிலிருந்து மாற்றி பேச ஆரம்பித்தால் அது குரு ஆச்சாரியனிடத்தில் நாம் பண்ணும் அபச்சாரம், அது தவறு என்றே சொல்கிறார்கள். நம்ம குரு நம்ம ஆச்சாரியன் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை மீறி பேசக்கூடாது, மாற்றி பேசக்கூடாது. ஆச்சாரியன் 2 நிமிஷத்தில் சொல்லி முடித்திருப்பார். காலம் மாறுகிறது, அதை புரிய வைப்பதற்கு 20 நிமிஷம் ஆகலாம். அதை எடுத்துக்கொள்ளலாம், விளக்கலாம், 10 முறை சொல்லலாம். ஆனால் மாற்ற மட்டும் முடியாது, டைல்யூட் பண்ணவும் முடியாது. இந்த உறுதியோடு தான் யாரும் இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.